Hello friends, I am Dr. Karthik. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட் ரிலேட்டடான நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் எப்படி சால்வ் பண்றது அதை தான் பார்க்க போறோம். இது வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் தியரி சம்பந்தப்பட்ட ஒரு வீடியோ தான். ஆல்ரெடி நம்ம எலக்ட்ரோ மேக்னெட்டிக் தியரியில எலக்ட்ரிக் டைபோல் அதனால கிடைக்கக்கூடிய அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் இதெல்லாம் எப்படி எவாலுவேட் பண்ணணும் அல்லது எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டியூ டு அன் எலக்ட்ரிக் டைபோல் இதுக்கான ஈக்குவேஷன் என்ன அப்படிங்கிறத நம்மளோட சேனல்ல நம்ம வந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோஸ் யாராவது பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க இப்போ பார்த்துட்டு இருக்கிற இந்த வீடியோ இருக்கிற பிளேலிஸ்ட்லயே அந்த வீடியோவும் இருக்கும். எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் பொட்டன்ஷியல் டியூ டு எலக்ட்ரிக் டைபோல்னு இருக்கும். அந்த வீடியோஸை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோல அதோட கண்டினியூவேஷனா நம்ம என்ன பண்ண போறோம்னா எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட்டை பேஸ் பண்ணி வரக்கூடிய நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸை எப்படி சால்வ் பண்றதுங்கிறத பார்க்கலாம். ஒரு 2 நியூமரிக்கல் ப்ராப்ளமா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். என்னோட சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைபுக்கு பக்கத்துல ஒரு பெல் ஐக்கான் இருக்கும். அந்த பெல் ஐக்கானை டேப் பண்ணீங்கன்னா ஃபியூச்சர்ல நான் போஸ்ட் பண்ற வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். இப்போ இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் நியூமரிக்கல் ப்ராப்ளம் என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். கொஸ்டின் நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கலாம். சார்ஜஸ் Q, Q and -2Q are placed on the vertices of an equilateral triangle ABC of sides of length A as shown in the figure. Full stop. The dipole moment of this configuration of charges irrespective of the choice of origin is. டயக்ராம் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 4 ஆப்ஷன்ல எது கரெக்டான ஆப்ஷன்ங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணி டைபோல் மொமெண்ட்டை கால்குலேட் பண்ணி கண்டுபிடிக்கணும். கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா 3 சார்ஜஸ் வச்சிருக்காங்க ஒரு ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளோட அந்த வெர்டிசஸ்ல Q கேபிட்டல் Q ஆக்சுவலி கேபிட்டல் Q அண்ட் -2Q இந்த மூணுமே ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளோட 3 வெர்டிசஸ்ல வச்சிருக்காங்க. ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் வந்து ABC அப்படின்னு இருக்கு. ட்ரையாங்கிளோட அந்த சைடு லென்த் இருக்கு இல்லையா அது வந்து A அப்படின்னு சொல்றாங்க. ஃபிகர்லையும் அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கான்ஃபிகரேஷன் இந்த அரேஞ்ச்மெண்ட்டோட டைபோல் மொமெண்ட் டோட்டல் டைபோல் மொமெண்ட்டை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த ஃபிகர்ல கிராஃப் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க. I கேப் J கேப்னு போட்டு கிராஃப் மாதிரி காமிச்சிருக்காங்க. இந்த கிராஃபோட ஆரிஜின் எதுவா வேணாலும் இருக்கலாம். அந்த டைபோல் மொமெண்ட் இந்த அரேஞ்ச்மெண்ட்டோட டைபோல் மொமெண்ட்டுக்கு ஜென்ரலான ஒரு ஈக்குவேஷன் தான் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ அது என்ன அப்படின்றத நம்ம வந்து பார்க்கணும். அந்த டைபோல் மொமெண்ட்டுக்கான வேல்யூவை கால்குலேட் பண்ணி 4 ஆப்ஷன்ல எது வருது அப்படின்றத நம்ம சொல்லணும். இப்போ இந்த ப்ராப்ளமோட சொல்யூஷன் என்னன்றத நம்ம பார்க்கலாம். ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள்ல சார்ஜஸை வந்து வச்சிருக்கிறாங்க. ஸோ ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் வந்து நம்ம இங்க டிரா பண்றோம். அந்த ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளை நம்ம இந்த மாதிரி டிரா பண்றோம். சரிங்களா? ஸோ இப்போ இங்க வந்து Q, இங்க வந்து Q, இங்க -2Q அப்படின்னு சொல்லி இருக்கு. -2Q அப்படிங்கிறது ஆக்சுவலா -Q + -Q அப்படின்னு சொல்லி நம்ம எடுக்கலாம். ஸோ அப்போ இந்த வெர்டிசஸ்லயே என்ன இருக்கு அப்படின்னா 2 -Q இருக்கு அப்படின்றது தான் இதோட அர்த்தம். ஸோ இந்த வெர்டிசஸ்ல 2 -Q இருக்குங்கிறது தான் இதோட அர்த்தம். இதை நான் வந்து கொஞ்சம் மேல ஏற்றி எழுதியிருக்கேன். ஏன்னா வந்து இந்த டைபோல் மொமெண்ட்டை கால்குலேட் பண்ணும்போது நமக்கு ஈஸியா இருக்கணும் அப்படின்றதுனால நான் என்ன பண்ணிருக்கேன்னா இதை வந்து கொஞ்சம் மேல ஏற்றி எழுதியிருக்கேன். அதாவது இந்த வெர்டிசஸ்ல என்ன இருக்கு -2Qன்னு சொல்லி கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. -2Q அப்படிங்கிறது 2 -Qக்கு வந்து சமம். ஸோ அப்போ அந்த மாதிரி வந்து இங்க இருக்குது. இப்போ இந்த அரேஞ்ச்மெண்டோட டைபோல் மொமெண்ட்டை நான் கண்டுபிடிக்கணும். இங்க ஒரு -Q, இங்க ஒரு -Q. ஸோ ரெண்டுமே இந்த வெர்டிசஸ்ல இருக்கு. அப்போ இது ஒரு டைபோல், இது ஒரு டைபோல் இல்லையா? ஸோ இந்த Qவும் இங்க இருக்கக்கூடிய ஒரு -Qவும் ஒரு டைபோல், இந்த Qவும் இங்க இருக்கக்கூடிய இன்னொரு -Qவும் ஒரு டைபோல். ஸோ டைபோலோட டைபோல் மொமெண்ட் தான் வந்து நம்மகிட்ட கேட்டிருக்கிறாங்க கொஸ்டின்ல. அப்போ 2 டைபோல் இருக்கு இந்த இடத்துல +Q -Q, இங்க இருக்கிற +Q -Q. ஸோ 2 டைபோல் இருக்கு. இந்த 2 டைபோல்ஸ் உடைய நெட் டைபோல் மொமெண்ட் அல்லது ரிசல்டன்ட் டைபோல் மொமெண்ட் தான் நம்ம என்ன பண்ண போறோம் கால்குலேட் பண்ண போறோம். ஸோ அதோட டைரக்ஷன்ஸை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். ஸோ இங்க இருக்கு அப்படிங்கும்போது ஸோ இந்த இடத்துல -Q இருக்கும்போது டைபோல் மொமெண்டோட டைரக்ஷன் வந்து -Q to +Q இருக்கும். சரிங்களா? அது டைபோலோட ப்ராப்பர்ட்டி. ஸோ டைபோலோட ப்ராப்பர்ட்டி எப்படி டைபோல் மொமெண்ட் வந்து டுவர்ட்ஸ் பாசிட்டிவ் சார்ஜ் வந்து இருக்கும். ஸோ இதை நான் வந்து P1 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். இங்க வரக்கூடிய டைபோல் மொமெண்ட்டும் அதே மாதிரி P2. ஏன்னா இங்க ஒரு -Q இருக்கு. ஸோ அதுல இருந்து இந்த +Qக்கான அந்த டைபோல் மொமெண்ட் டுவர்ட்ஸ்
பாசிட்டிவ் சார்ஜ் தான் வந்து நமக்கு இருக்கும். ஸோ அப்படி வரும்போது சென்டர்ல நான் வந்து இந்த லைன் போட்டேன் அப்படின்னா இந்த ஆங்கிள் என்னவா இருக்கும்? 30 டிகிரி. இந்த ஆங்கிள் வந்து ஒரு 30 டிகிரி. சரியா? ஸோ இப்போ நான் வந்து இதை ரிசால்வ் பண்ண போறேன். சரிங்களா? இதை வந்து நான் ரிசால்வ் பண்ண போறேன். இந்த டைபோல் மொமெண்ட்டை ரிசால்வ் பண்ணேன் அப்படின்னா இந்த பக்கம் என்ன வரும்? P1 sin 30. இந்த பக்கம் என்ன வரும்? P2 sin 30. சரிங்களா? இந்த டைபோல் மொமெண்ட்ஸ் இது ஆங்கிள். ஸோ ஆங்கிள் இருக்கிற பக்கம் ரிசால்வ் பண்ணி வர்றது வந்து cos theta காம்பனன்ட், ஆப்போசிட்ல வர்றது sin theta காம்பனன்ட். ஸோ இங்க பாருங்க P1 sin 30, P2 sin 30 ரெண்டும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கும். பட் அந்த cos காம்பனன்ட் வந்து along this direction இருக்கும். ஸோ இந்த along this direction பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ரெண்டு P2 sin theta, P1 sin theta ஸோ ரெண்டும் பாத்தீங்கன்னா P1 P2 அப்படின்றது நமக்கு என்னன்னு தெரியும். அந்த டைபோல் மொமெண்ட்ஸ் P1 ஓட மாடுலஸும் P2 ஓட மாடுலஸும் நமக்கு சேம் அல்லது ஈக்குவல். ஸோ அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சார்ஜ் இன்டு டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சார்ஜஸ். அப்போ இங்க வந்து சார்ஜ் எவ்வளோ? Q இன்டு டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சார்ஜஸ் வந்து A. கொஸ்டின்ல கொடுத்துருக்கிறது படி A. ஸோ ரெண்டோட மாடுலஸும் சேம் தான். இப்போ Q இன்டு A. அப்போ இந்த காம்போனன்ட்ஸ் வந்து என்ன ஆகும்? கேன்சல் அவுட் ஆகும். எதுனா P1 sin 30 டிகிரி அண்ட் P2 sin 30 டிகிரி ஆர் இன் ஆப்போசிட் டைரக்ஷன். அப்போ அது வந்து என்ன ஆயிடும்? கேன்சல் அவுட் ஆயிடும். சரியா? ஆனா P1 cos 30 and P2 cos 30 are in same direction and along எந்த டைரக்ஷன்ல இருக்கு? மேல இருந்து கீழ் நோக்கி இருக்கா? அப்போ வந்து நமக்கு கொஸ்டின்ல அந்த இது கொடுத்துருப்பாங்க பாருங்க, கிராஃப் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஜே கேப்ங்கிறது கீழே இருந்து மேல, இங்க வந்து நமக்கு மேல இருந்து கீழே தான் அந்த ரெண்டு காம்போனன்ட்ஸ் இருக்கு. அப்போ அலாங் மைனஸ் ஜே கேப் அப்படின்ட்டு வரும். ஸோ அப்போ நெட் டைபோல் மொமெண்ட் அப்படின்ட்டு வரும்போது நெட் டைபோல் மொமெண்ட் P அப்படின்ட்டு வரும்போது என்ன பண்ணணும்? P1 cos 30 plus P2 cos 30 into minus j cap அப்படின்ட்டு போடணும். ஸோ கொஸ்டின்ல வந்து மைனஸ் ஜே கேப் ஒரே ஒரு ஆப்ஷன்ல தான் இருக்கு. இருந்தாலும் வந்து இங்க நம்ம என்ன பண்ணிடலாம், அதையும் வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ P1 அப்படின்றது Q into A. ஸோ QA cos 30 டிகிரிங்கிறது என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா √3/2. அதே மாதிரி P2வும் P1ம் ஈக்குவல் இன் மேக்னிடியூட் தான். ஸோ QA √3/2. ஸோ மைனஸ் ஜே கேப். அப்போ இங்க என்ன வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா √3 into Q into A into minus J cap. மைனஸ் முன்னாடி போட்டோம்னா J cap அப்படின்னு சொல்லி வரும். இது வந்து எதுல இருக்குன்னா ஆப்ஷன் சி. இது வந்து ஆப்ஷன் சி. ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து இதுக்கு கரெக்டான ஆப்ஷன். சரிங்களா? ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். ஸோ செகண்ட் ப்ராப்ளமும் வந்து ஆல்மோஸ்ட் சிமிலரான ப்ராப்ளம் தான். சரிங்களா? செகண்ட் ப்ராப்ளமும் ஆல்மோஸ்ட் சிமிலரான ப்ராப்ளம் தான். இந்த ப்ராப்ளமோட ஒரு கேஸாவும் வந்து நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? கேஸா எடுத்துக்கலாம், சிமிலர் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அடுத்த ப்ராப்ளமையும் நம்ம இப்போ பார்த்துக்கலாம். 3 charges 2 coulomb, -1 coulomb, -1 coulomb are placed at the vertices of an equilateral triangle of side 1 meter as shown in the figure. Full stop. The component of the electric dipole moment above the marked origin along the y cap direction is dash coulomb meter. இது வந்து C, capital C, coulomb meter. ஸோ என்ன பண்ணியிருக்காங்க, 3 சார்ஜ் வச்சிருக்காங்க. ஸோ ப்ரீவியஸா நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த வீடியோல ஒரு ப்ராப்ளம், அதே மாதிரி தான் 3 சார்ஜஸ் 2 coulomb, -1 coulomb, -1 coulomb are placed at the vertices of an equilateral triangle of side 1 meter. ஸோ இங்க பாத்தீங்கன்னா 1 மீட்டர் வந்து அந்த ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளோட சைடு இருக்கு.
இதோட வெர்டிசஸ்ல சார்ஜஸ் இங்க -1 கூலும், இங்க -1 கூலும், இங்க வந்து +2 கூலும். So கேட்டிருக்கிறது the component of the electric dipole moment about the marked origin along the y cap direction. So along the y cap direction நமக்கு அந்த எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்டோட காம்போனன்ட் என்னவா இருக்கும் அப்படின்றது தான் கேட்டிருக்காங்க. ஸோ இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா நியூமரிக்கல் வேல்யூஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ப்ரீவியஸ் ப்ராப்ளம்ல கொடுத்த மாதிரி -j கேப் அல்லது i கேப் இந்த மாதிரி எல்லாம் கொடுக்கல. ஸோ அப்போ அவங்க கேட்கறது என்ன, இந்த டைபோல் மொமெண்டோட மேக்னிடியூட் தான் கேட்கறாங்க. ஸோ இதோட சொல்யூஷன் வந்து நம்ம இங்க பார்க்கலாம். ஸோ சொல்யூஷன் பார்க்கும்போது இங்க 2 கூலும் வச்சிருக்காங்க அப்படின்னா ஆக்சுவலா என்ன அர்த்தம், இங்க 1 கூலும் 1 கூலும் 1 கூலும், ஸோ 2 1 கூலும் இந்த இடத்துல இருக்குங்கிறது அர்த்தம். அப்ப ப்ரீவியஸ் ப்ராப்ளம்ல பார்த்த மாதிரியே இங்க நமக்கு வந்து 2 டைபோல்ஸ் இருக்கு. ஸோ அந்த டைபோல் மொமெண்டோட டைரக்ஷன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது எந்த பக்கம் இருக்கும் அப்படின்னா, நம்ம ப்ரீவியஸ் ப்ராப்ளம்ல பார்த்திருந்தோம் இல்லையா. ஸோ ப்ரீவியஸ் ப்ராப்ளம்ல வந்து -2 பிளஸ் இருந்தது இல்லையா, -2 பிளஸ். ஸோ ப்ரீவியஸ் ப்ராப்ளம்ல வந்து நம்ம பார்த்தோம் -2 பிளஸ். ஸோ அதே மாதிரி இங்கேயும் வந்து -2 பிளஸ் அப்படின்னு சொல்லும்போது இங்க இருந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம், ஸோ இதை வந்து நான் வரைஞ்சி காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இருக்கு ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள். ஸோ இங்க இருந்து நம்ம இது ஒரு டைபோல் மொமெண்ட், இது ஒரு டைபோல், ஏன்னா இது வந்து -1 கூலும், இது +1 கூலும். ஸோ இங்க என்ன இருக்கு, ஒரு 1 கூலும் இருக்கு. ஸோ அப்போ இங்க வந்து நான் தீட்டா அப்படின்னு சொல்லி போட்டேன்னா, ஸோ இந்த பக்கம் இந்த ரிசால்வ் பண்ணேன் அப்படின்னா, சரிங்களா, ரிசால்வ் பண்ணேன் அப்படின்னா இங்க வந்து எனக்கு என்ன வரும், ரிசல்டன்ட் காம்பனன்ட் வந்து அலாங் y டிரெக்ஷன் வந்து வரும். ஸோ இது ரெண்டும், ஸோ இது வந்து தீட்டா அப்படின்னா இதுவும் தீட்டா, சரிங்களா, இது தீட்டானா அதுவும் தீட்டாங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ வந்து எனக்கு ஒன் சைடு வந்து இந்த சைன் தீட்டா காம்பனன்ட்ஸ் வந்து எனக்கு கேன்சல் அவுட் ஆயிடும். ஸோ இந்த பக்கம் இருக்கக்கூடியது. அப்போ நான் வந்து என்ன பண்ணணும், டோட்டல் டைபோல் மொமெண்ட் அப்படின்ட்டு எடுக்கும்போது வந்து எடுக்கும்போது, ஸோ ப்ரீவியஸ் ப்ராப்ளம்ல நமக்கு அலாங் நெகட்டிவ் y டிரெக்ஷன் இருந்தது, இங்க வந்து அலாங் பாசிட்டிவ் y டிரெக்ஷன். ஸோ டோட்டல் டைபோல் மொமெண்ட் அப்படின்ட்டு வரும்போது p cos 30 டிகிரி பிளஸ் p cos 30 டிகிரி. ஸோ என்ன வரும், √3/2 p பிளஸ் √3/2 p. pன்றது என்னது அப்படின்னா √3/2 p, அல்லது இதை வந்து நம்ம எப்படி எழுதிக்கலாம், ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா √3/2 பிளஸ் √3/2 அப்ப என்ன ஆகும், √3p. ஸோ √3 இன்டூ சார்ஜ் வந்து 1 கூலும், டிஸ்டன்ஸ் வந்து 1 மீட்டர், சரிங்களா. ஸோ அப்போ டைபோல் மொமெண்ட் √3 இன்டூ சார்ஜ் q இன்டூ டிஸ்டன்ஸ் d. சார்ஜ் வந்து 1 கூலும், டிஸ்டன்ஸ் வந்து 1 மீட்டர், அப்போ √3 வரும். ஸோ திஸ் வில் பி 1.732 அப்படின்ட்டு வரும். இப்போ அங்கே வந்து நமக்கு ஆப்ஷன் ஏ. ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து இதுக்கு கரெக்ட் ஆன்சர், சரிங்களா. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருக்கோம், எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட் கான்செப்டை யூஸ் பண்ணி ப்ராப்ளம் சால்வ் பண்றது எப்படி அப்படின்றத பார்த்துருக்கோம். இது வந்து சிஎஸ்ஐஆர் நெட் எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின்ஸ் தான், சரிங்களா. சிஎஸ்ஐஆர் நெட்ல 2012 ஜூன்ல கேட்ட கொஸ்டின்ஸ் தான் வந்து இன்னைக்கு நம்ம பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் நம்ம பார்த்தோம் இல்லையா, அது வந்து சிஎஸ்ஐஆர் நெட்ல ஜூன் 2012ல கேட்ட ப்ராப்ளம். இந்த வீடியோல இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண கான்செப்ட்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். வீடியோ ரிலேட்டடா உங்களோட ஃபீட்பேக் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அடுத்த வீடியோல நம்ம எலக்ட்ரிக் குவாட்ரபோல் மொமெண்ட்டை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம்.